மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடகி. நடிகராக இருந்த விஜய் இன்று காலை 10 மணிக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்கிறார். கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் 18 மாவட்டங்களில் 18 தொகுதிகள் கூட போகாமல் 234 தொகுதிகளிலும் ஆட்களை போட்டு அதில் ஒரு தொகுதி வேட்பாளர் விலைக்கு போய் கிட்டத்தட்ட 233 இடங்களில் போட்டியிட்டு அதில் ஒரு 108 இடங்களை பெற்று ஆட்சி அமைப்பதற்காக அது அறுதி பெரும்பான்மை கிடைக்கலன்னா கூட தனி கட்சியாக தனியாக பெருங்கட்சியாக உருவெடுத்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 4ஆம் தேதி வெற்றி பெற்றார். தேதி 8 தேதி வரைக்கும் 9 தேதி வரைக்கும் பரபரப்பான கட்டங்களை நகர்ந்தது. நொடிக்கு நொடி நிமிஷத்துக்கு நிமிஷம் தமிழ்நாடு அரசியல் களம் இதுவரைக்கும் இல்லாத பல திருப்பங்களை பார்த்தது. குதிரை பேர பிரச்சனைகளை பார்த்தது. டிடிவி தினகரனுடைய பகீர் குற்றச்சாட்டுகளை நம்ம நேற்று பேசணும், நிறைய பேசியிருக்கோம். சம்பந்தமாக பல விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம நம்முடைய நேயர்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். இன்றைக்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை அறிவிக்கணும், தீர்க்கமான முடிவை நம்ம வெளிப்படுத்தணும் நம்முடைய நேயர்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். என்னன்னா, நாம் கடுமையாக விஜய் கட்சி அரசியல் கட்சி ஆரம்பிச்சது கடுமையாக விமர்சிக்கிறோம். நம்முடைய சேனலை பார்க்குறவங்க, நான் தொலைக்காட்சிகளில் பேசுகிறத பார்க்குறவங்க, மற்ற யூடியூப் சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நான் தொடர்ச்சியாக விஜயனுடைய அரசியல் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்து வந்திருக்கிறேன். இனிமேல் விமர்சிப்பேன். ஆனால்னு சொல்கிறேன்னா, இப்போ அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அல்லது இயந்திரத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ, ரீல்ஸ் மோகத்தில் மக்கள் ஓட்டு போட்டாங்களோ, ஏதோ மேனிப்புலேட் பண்ணப்பட்டு அவர் இன்றைக்கு 108 இடங்களை பிடித்து திமுகவுடைய கூட்டணி கட்சி தயவில் தீய சக்தியாக இவரால் உருவகப்படுத்தப்பட்டு பேசப்பட்ட கல்லாப்பட்டி கூட்டணியோடு சேர்ந்து கல்லாப்பட்டிகளில் யாரெல்லாம் இருக்காங்களோ, ஒரு முறை பேசினார் விஜய், அறிவாலயம் பக்கமாக யார் ரோட்டில் நடந்து போனாலும் அவங்கள பிடிச்சி இழுத்து கூட்டணியில் சேர்த்துக்கிறாருன்னு பேசிய இந்த விஜய் இன்றைக்கு இந்த கூட்டணி தயவில் இவர்கள் வரமாட்டாங்களா, நமக்கு ஆதரவு தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீண்ட நாட்களாக 4 நாள் 5 நாள் 4 நாளாக காத்திருந்து நொடிக்கு நொடி நிமிஷத்துக்கு நிமிஷம் பதப்பதைப்போடு காத்திருந்து ஒரு வழியாக எல்லாருக்கிட்டையும் கடிதங்களை பெற்று ஆளுநர்கிட்ட கொடுத்து 118லேருந்து 120 இடங்கள் சேஃபராக 2 பேரை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு முதல்வராக இன்று காலை 10 மணிக்கு தமிழ்நாட்டின் முதல்வராகிறார் விஜய். இப்போ நம்ம தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டே இருந்தோம், கடுமையான விமர்சனம். நம்ம செய்த அளவுக்கு பல பேர் செஞ்சாங்களான்னா நம்ம பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சரியாக இருந்தால் சரி, தப்பாக இருந்தால் தப்புன்னு நம்ம பேசணும். இனிமேலும் நம்முடைய பேச்சு அப்படி தான் தொடரும். பல பேர் நம்மை கடுமையாக யாரோ நமக்கு சொல்கிறாங்க, அதை வைத்து நம்ம பேசுகிறோம்லாம் பேசினாங்க. தொலைக்காட்சி வாதங்கள்லாம் கடுமையான எதிர்வினையெல்லாம் நான் ஆற்றியிருக்கிறேன். இப்போ முதல்வராக அவர் பதவியேற்றுக் கொள்கிற இந்த நாளிலிருந்து அவருக்காக கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் நாம் எந்த விதமான விமர்சனமும் செய்யப்போவதில்லை முடிவு பண்ணுறோம். விஜய் குறித்ததான எந்த விதமான விமர்சனங்களும் செய்யப்போவதில்லை, தனிப்பட்ட விமர்சனங்கள் செய்யப்போவதில்லை. ஏன் அப்படின்னா, இந்த 3 மாதங்கள், அதாவது 90 நாள் விருந்தும் மருந்தும் எத்தனை நாள் என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 3 மாதங்கள் நம்ம கோடங்கி வாய்ஸ் சார்பில் கோடங்கி 90 நாட்கள் விஜயனுடைய அரசினுடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்க போகிறோம். அந்த செயல்பாடுகள் மக்களுக்கான செயல்பாடாக இருந்தால், மக்களுக்கான ஒரு விஷயங்களை அவர் செய்தால் அதை நாம் பாராட்டலாம். இந்த 3 மாதங்களுக்குள்ளாக மிக மிக மோசமான ஒரு ஆட்சியோ அல்லது கேலிக்கூத்தான ஒரு ஆட்சியோ அவர் நடத்த தொடங்கினால், அல்லது அவர் அமைச்சர்கள் அதை செய்தாலோ, அவருடைய எம்எல்ஏக்கள் அதை செய்தாலோ, அந்த கட்சியினர் தொண்டர்கள் ரசிகர் குஞ்சுமணிகள் அட்ராசிட்டிகள் செய்தாலோ அது விமர்சிக்கப்படும். விஜய் குறித்தான தனிப்பட்ட விமர்சனங்கள், நம்ம இதுவரை வைத்த விமர்சனங்கள் அனைத்தும் எந்த விதத்திலும் அவரை தனிப்பட்ட விதத்தில் தாக்கினதில்லை. பர்சனல் அட்டாக் என்பது எப்போ தெரியுமா? ஒருத்தருடைய பர்சனல் அட்டாக்கு, அந்த பர்சனல் அட்டாக்கில் கூட நம்ம என்ன சொன்னோம்னா, அந்த குடும்பத்திற்காகத்தான் பேசியிருப்போமே தவிர இவரை தனிப்பட்ட விதத்தில் நம்ம தாக்கியதில்லை. ஏன் இந்த விளக்கங்கள்லாம் இன்றைக்கி கொடுக்குறேன்னா, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஒருவர் பதவி ஏற்கும்போது அந்த முதலமைச்சர் என்கிற அந்த பதவிக்கான மாண்பையும் மரபையும் கொடுப்பது அதுதான் சரியான மரியாதை என்பதால் இனிமேல் விஜய் குறித்ததான விஷயங்களை 3 மாதங்களுக்கு
நாம் உன்னிப்பாக கவனிக்க போகிறோம். அவர் என்ன செய்ய போகிறாரு, இது வரைக்கும் அவர் கொடுத்த சொன்ன திட்டங்களில் எதையெல்லாம் நிறைவேற்ற போகிறார், நாளையிலிருந்து சரக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கப்படுமா வாங்கப்படாதா, ஏன்னா அது பாடும்போது தான் அங்கே 41 மரணங்கள் நடந்துச்சு. இதுவரை அதற்கு தார்மீக அடிப்படையில் கூட வருத்தம் தெரிவிக்காத விஜய் பதவியேற்ற பிறகு அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது நன்மை செய்கிறாரா, அந்த ஊருக்கு ஏதாவது நன்மை செய்கிறாரா, இதெல்லாம் பொறுத்து 54 பேர் செத்து போயிருக்காங்க இது வரைக்கும். அந்த 54 பேருக்கு இவரால் என்ன அவர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதால் நம்ம பொறுத்திருந்து பார்த்து அவர் நன்மை செய்தால் பாராட்டலாம். வழக்கம் போல் அவர் எப்பவும் போலவே அதே பழைய விஜயாகவே இருந்தால், பெயர் மட்டும் மாறி இருக்கிறது, முதல்வர் விஜய் அப்படின்னு மட்டும் மாறி இருந்தால் நிச்சயமாக நான் முன்பை விட கடுமையாக விமர்சிப்பேன். அதில் எந்த மாற்று கருத்து நம்ம வச்சுக்க போகிறதே கிடையாது. ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன், ஏன் இந்த டிக்ளரேஷனை நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, அந்த முதல்வர் பதவிக்குன்னு ஒரு மரியாதை மாண்பு இருக்கு இல்லையா, இந்த மாண்பை காற்றில் பறக்க விடாமல் காப்பாற்றினால் மக்களுக்கான அரசாக இது இருந்தால் நம்ம அதை குறித்து பாராட்டலாம். அதுதான் செய்ய போகிறோம். சரி, ஓகே. இப்போது நாளை காலை அவர், அதாவது நாளைன்னா இன்று காலை அவர் முதல்வராக பதவியேற்கிறார். பதவியேற்ற பிறகு வருகிற 13ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை, சட்டமன்றத்தில் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கார். கவர்னர் அதை தான் சொல்லியிருக்கார். கவர்னர் அர்லேக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வருகிற 13ஆம் தேதி நீங்கள் உங்களுடைய முழு பலத்தை, மெஜாரிட்டியை ஃப்ளோரில் எனக்கு டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணி காட்டுங்க. அதன் பிற்பாடு தான் உங்களுடைய ஆட்சி நிர்வாகத்தை நடத்துவதற்கு நான் அனுமதிப்பேன். நீங்கள் முதல்வராக பதவியேற்றுங்க, உங்களோட அமைச்சர்கள் சில பேரை பதவியேற்றுக்க வச்சிங்க, ஆனால் உங்களுடைய ஆட்சி நிர்வாகத்தை நீங்கள் தொடர்வதற்கு ஃப்ளோரில் நீங்கள் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும். 118 அந்த மேஜிக் நம்பரை அங்கே நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அப்போ இந்த ஃப்ளோர் டெஸ்ட் எப்படி நடத்தப்படும் அப்படின்னா, டிவிஷன் வாரியாக நடத்துவதற்கு முதல்ல முடிவு செஞ்சுருக்காங்க. ஓட்டெடுப்பு இல்லை. ஒரு டிவிஷனையும் அவங்க கூப்பிடும்போது அவர்கள் ஏஞ்சி நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் அப்படின்றத அவர்கள் எழுந்து நின்று இந்த எண்ணிக்கையை அவர்கள் கணக்கிடப்படும். டிவிஷனாக பிரிப்பாங்க. அதில் அவர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் 118 இடங்களை அவர் காண்பிக்க வேண்டும். 118 இடங்களுக்கு மிகாமல் அவர் வைத்திருக்கிறார்னு 120 இடங்களை கொடுத்துருக்கார். அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் அவர் பாஸ் பண்ணுறதுக்கு 13ஆம் தேதி கெடு விதித்திருக்கிறார் கவர்னர் அர்லேக்கர், ராஜேந்திர அர்லேக்கர். அந்த பதில் சொல்லியிருக்காரு. அப்படித்தான் கடிதம் வழங்கப்பட்டிருக்கு. சரி, அப்போ அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்ட பிறகு அடுத்ததாக அவருக்கு என்ன சிக்கல் வரும் அப்படின்னா, சபாநாயகர் தேர்தல். சபாநாயகர் தேர்தலில் மூத்தவர் தான் உட்காந்துருப்பார். யாரோ ஒருத்தர் மூத்தவர், அந்த எந்த கட்சி ஒன்றா இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், சுயேட்சையாக கூட இருக்கலாம். யாராவது ஒருவர் வயதில் மூத்தவர் இப்போதைக்கு தற்காலிக சபாநாயகராக உட்கார வைக்கப்படுவார். அவர் தான் எல்லாருக்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார், எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே. அந்த வேலையை யாரோ ஒருத்தர் செய்வாங்க. இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணப்பட்ட பிறகு சபாநாயகர் தேர்தல் வரும். சபாநாயகர் தேர்தலில் இவர் யாரையாவது முன்னிறுத்தினார் என்றால் அதுக்கும் அந்த 118 எம்எல்ஏக்கள் ஓடு போகணும். ஒருவேளை அங்கே எதிர்கட்சிகள் யாரையாவது நிறுத்திவிட்டால், இப்போ திமுகவில் 60 பேர் இருக்காங்க, இவங்கெல்லாம் இந்த பக்கம் வந்துட்டதுனால, ஆனாலும் அவரோட ஒத்து போவேன்றாங்க. 60 பேர் இருக்காங்க. 60 பேரையும் நம்பி அவர் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி போட்டி போடுறதுக்கு வேறு யாரையா நிறுத்தி, கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவரை நிறுத்தினால் அங்கேயும் விஜய்க்கு தான் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம். சபாநாயகர் தேர்தலில் வெற்றி பெறணும். வெற்றி பெற்ற பிறகு ஒரு துறையிலும் அமைச்சர்களை நியமித்து இவர் செயல்பாட்டுக்கு தன்னுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆகும். அவங்க எல்லாம் அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்து அந்த இலாக்கா குறித்து அவர்கள் தெரிந்து கொள்வதற்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இங்கே கொஞ்சம் விவரமாக, அதாவது பொது அறிவோடு இருக்கிற நபர்கள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புஷியானந்த் ஏற்கனவே பாண்டிச்சேரியில் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். அது சும்மா சின்ன தெரு, ஒரு 10,000 ஓட்டுக்குள்ளே தான் இருக்கும், 5,000 ஓட்டுக்குள்ளே தான் இருக்கும்னாலும் அங்கே ஒரு எம்எல்ஏவாக இருந்த அனுபவம் இருக்கவருக்கு. அதுக்கப்புறம் கணக்கு வழக்குகளை பார்ப்பதில் மட்டுமே அனுபவம் பெற்றவர் வெங்கட்ராமன், அவர் ஒரு அமைச்சராகிறான்னு சொல்கிறாங்க. அப்புறம் வாயிலே வடை சுட்டுக்கிட்டு ஓவராக பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்த ஆதவ், அவர் ஒரு அமைச்சராகிறார். அவர் தான் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா துறையை கையில் எடுக்கிறாரு. அவர் ஆட்சிக்கு வந்த உடனே மறுநாள்லேருந்து பாட்டிலுக்கு 10 ரூபா வராதா, வாங்க மாட்டாங்களா அப்படின்றது உன்னிப்பாக எல்லாரும் கவனிப்பாங்க. அங்கே ஆதவ் என்ன செய்ய போகிறாருன்னு பார்ப்பாங்க. அப்புறம் செங்கோட்டையன், மூத்த அமைச்சர் செங்கோட்டையன்,
அவருக்கு முக்கியமான இலாக்கா ஒதுக்கப்படும். குஷி ஆனந்துக்கு முக்கிய இலாக்கா ஒதுக்கப்படும். ராஜ்மோகனுக்கு கண்டிப்பாக ஒரு இலாக்கா ஒதுக்கப்படும். ஏன்னா அவர் தான் வந்து போகிற மீட்டிங்லலாம் கத்தி கத்தி பயங்கரமாக விஜயை புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தார். கண்டிப்பாக அவருக்கு ஒரு துறை ஒதுக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் முதற்கட்டமாக சீனியாரிட்டி அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிந்த பிறகு மீண்டும் அமைச்சரவை விரிவுபடுத்தப்படும். அதெல்லாம் வந்து நடக்கும். அப்போ நம்ம யார் யார் விஷயங்கள் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு முதற்கட்ட விஷயம், அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அவர் முதலில் என்ன கையெழுத்து போட போகிறார் அப்படின்னு எல்லாரும் பார்ப்பாங்க. அதை முதல்ல கையெழுத்து போகிறத ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சு முதல்ல அவர் ஃப்ளோர் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து விசிகா வெளியிருந்த ஆதரவு, கம்யூனிஸ்டுகள் வெளியிருந்த ஆதரவு, ஐயுஎம்எல் இந்திய முஸ்லீம் லீக் வந்து வெளியிருந்த ஆதரவு, இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு வெளியிருந்த ஆதரவு, அவ்வளோதான். இவங்க எல்லாருமே வெளியிருந்த ஆதரவு. காங்கிரஸோட நிலைப்பாடு தெரியல. அவர்கள் ஆட்சியில் பங்கு பெறுகிறார்களா என்பது உடனடியாக தெரியாது. ஏன்னா அவங்களும் இப்போதைக்கு வெளியில் தான் இருக்கிறாங்க. ஸோ இவர் சார்பாக 9 பேர் மட்டும்தான் பதவி ஏற்றுக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நடந்து முடிந்து ஃப்ளோர் டெஸ்ட் 13ஆம் தேதி அவர் சக்ஸஸ் பண்ணிட்ட பிறகு தான் மற்ற அமைச்சரவை விரிவாக்கமெல்லாம் நடக்கும். இந்த முதலமைச்சர் பதவியேற்பு நிகழ்வில் ராகுல் காந்தி வருகிறார். அவர் காலையில் 8:30 மணிக்கெலாம் வந்துடுவாராம். 10 மணிக்கு நிகழ்வில் கலந்துக்கிட்டு இங்கே சென்னை வருகிற ராகுல் ஸ்டாலினை சந்திப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் எனக்கு தெரிந்து ஸ்டாலினை சந்திக்க வாய்ப்பில்லை. அவர் இந்த பதவியேற்பு விழா முடிஞ்சு அப்படியே சத்தியமூர்த்தி பவன் போகலாம், அல்லது நேராக மீண்டும் விமான நிலையம் வந்து அங்கேருந்து டெல்லி கிளம்பி போயிடலாம். இதுதான் இப்போ உள்ள நிலைப்பாடு. இதுக்கு இடையிலேயே அறுதி பெரும்பான்மை அப்படின்னு கிடைக்காத இருக்கிறதுனால அதிமுகவில் ஒரு அணி சிவி சண்முகம் தலைமையில், லீமாரோ, சிவி சண்முகம், வேலுமணி தலைமையில் ஒரு டீம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் தனியாக ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நடத்தியிருக்காங்க. அந்த ஆலோசனையில் அவர்கள் நாம் தாவேக்காக்கு தார்மீக அடிப்படையில் நம்ம வந்து ஆதரவு கொடுப்போம், ஸ்ட்ராங்காக வந்து அதை வந்து நம்ம கொண்டு போவோம், இப்போ உடனடியாக தேர்தலை சந்திக்க யாரும் விரும்பலை அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அது வந்து ஒரு தனி ட்ராக் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை அவர்கள் அதிமுகவுடைய தயவு அல்லது அங்கேருந்து பிச்சுக்கிட்டு வந்தவங்க தயவு விஜய்க்கு வந்து பலம் இருக்கும்னு அவர் நினைத்தால் ஏற்கலாம். இல்லை அந்த கூட்டணியே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணால் 120 பேரை மட்டுமே தாஜா பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இவர் வந்து எவ்வளோ காலம் நடத்த முடியும்னா அதில் பெரிய சிக்கல் இருக்கும். சேஃபர் சைடு வருகிறவர்களை வாங்கி உள்ளே போட்டுக்கிறது தான் அவருக்கு சரியான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அது செய்வாரா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கடையிலே அவருக்கு இன்னொரு செக் இருக்குது. அது என்ன செக் அப்படின்னு சொன்னால் பிஎம்ஸ்டி. அந்த பிஎம்ஸ்டின்றது அது வந்து நம்ம ஹிந்தி மொழியை பள்ளிகளில் வந்து கொண்டு வந்து திணிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதற்கு அவர் என்ன பதில் சொல்ல? ஏன்னா ஆல்ரெடி அவர் பதவியேற்பதற்கு முன்பாகவே இது ஏற்கனவே வந்து எல்லா மாநிலங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இந்த மாநிலத்துக்கு அனுப்பி விட்டாங்க. கரெக்டாக இந்த டைம் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ இவருக்கு எஸ் சொல்லுவாரா நோ சொல்லுவாரான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நோ சொன்னால் பாஜகவுடைய கோபத்துக்கு ஆளாவார். எஸ் சொன்னால் திருமாவளவன், அதாவது விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், நம்ம ஐயுஎம்எல் இந்திய யூனியன் முஸ்லீம் இவர்களுடைய கோபத்துக்கு ஆளாவார். ஏன்னா ஒன்றிய அரசாங்கத்தினுடைய எந்த ப்ரெஷருக்கும் நீங்கள் அடிபணியக்கூடாதுன்னு சொல்லி தான் கம்யூனிஸ்ட் உட்பட விசிகா உட்பட சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறதாக சொல்லப்படுது. பாஜகவுடைய கட்டுப்பாட்டுக்குள் விஜய் போய்விட்டால் இவர்களுக்கு அங்கே வேலையே இல்லை அப்படின்றதுனால அது ஒரு நிர்வாக சிக்கலுக்கு வந்து சந்திப்பார் பதவி ஏற்ற உடனே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக எந்த விஷயத்தை கையில் எடுத்து அதை நிறைவேற்ற நினைத்தாலும் அதற்கு இந்த கூட்டணி கட்சியுடைய தயவை அவர் நாட வேண்டிய கட்டாயம். அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், முதல்ல இதை செய்யலான் இருக்கேன், இதை பண்ணலான் இருக்கேன், இது வந்து நீங்கள் எல்லாம் ஒத்துக்கிறீங்களா, நான் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் முன்பு இருந்த விஜயாக இப்போ நீங்கள் இருக்கவே முடியாது. இந்த விஜய் மாறி இருக்கணும். எப்படி மாறி இருக்கணும்னா எல்லாரையும் அரவணைத்து செல்கிற விஜயாக மாறினா மட்டும்தான் உங்கள் ஆட்சி கொஞ்ச காலத்துக்காவது நீடிக்கப்படும். நீங்கள் மறுபடியும் நான் வந்து பனையூரில் தான் உட்காந்துருப்பேன், நான் கோட்டைக்கெல்லாம் வரமாட்டேன், பனையூருக்கு எல்லா கோப்புகளும் எடுத்துகிட்டு வாங்க, என்னை பார்க்கணுன்னா பனையூருக்கு வாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கேயே இருந்துக்க வேண்டியது தான். உடனடியாக எந்த மக்கள் உங்களுக்கு ஆதரவு அளித்தார்களோ அதே மக்கள் உங்களை திருப்பி அனுப்புவதற்கான வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த மக்களை இன்னும் ஒரு 9 மாதத்தில் நீங்கள் மறுபடியும் சந்திக்க வேண்டிய சூழல் வருகிறது, உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் வருகிறது. அப்போது நீங்கள் அந்த மக்களை எந்த முகத்தை கொண்டு சந்திப்பீர்கள் ஒரு கேள்வி வரும். சரி, ஓகே, நான் இன்றைக்கி முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்டோம், அவர் என்ன செய்கிறான்றதை பொறுத்திருப்போம்.
இப்போ அதிமுக சார்பில் நம்ம வந்து லீமா ரோஸு, சிவி சண்முகம், வேலுமணி தலைமையில் ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குன்னு சொன்னல, இதன் காரணமாக ஒன்று அதிமுகவை உடைத்து கொண்டு இங்கே வரணும். அப்படி இல்லைன்னா எடப்பாடி தயவோடு மொத்தமாக சைலண்டாக இங்கே வரணும். எடப்பாடி வந்து எதுவுமே அவரால் எந்த ரியாக்டும் பண்ண முடியாத நிலைமையில் அவர் இருக்கிறதுனால கட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. என்ன பண்ண போகிறாங்க, அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்கும், வித்தியாசமான ஒரு சட்டமன்றமாக இந்த முறை உருவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இத்தனை பலுக்களை இத்தனை வந்து பரபரப்பான அந்த அரசியல் களத்தை விஜய் என்கிற இந்த நடிகர் எப்படி கையாளப் போகிறார், எப்படி வந்து நாட்டு மக்களுக்கு அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றப் போகிறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்து பல்வேறு விஷயங்கள் குறித்து நாம் பேசலாம். மீண்டும் சொல்லுகிறேன், விமர்சனம் என்பது தனிப்பட்ட தாக்குதலில் வரக்கூடாது யார்கிட்ட இருந்தோம். இப்போ நாம் நம்முடைய வந்து கொள்கையிலிருந்து மாறவே இல்லை, நம்முடைய விமர்சனம் அந்த செய்கிற அந்த செயலிலிருந்து நம்ம மாறவே இல்லை. ஆனால் ஒருவர் ஆட்சியில் வந்து அமரும்போது அந்த ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்த்து சரியாக நடத்தினால் பாராட்டலாம். மீண்டும் அதே நிலைமையில் நீடித்தாலோ அல்லது இவர்கள் ஆட்சி நிர்வாகமே வந்து தற்குறித்தனமாக இருந்தாலோ கடுமையான விமர்சனத்தை மீண்டும் தொடர்வோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் வந்து பாத்தியா ஆட்சிக்கு வந்த உடனே கோடைக்கு வந்து விமர்சிக்கிறதை நிறுத்திவிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இது தார்மீக ரீதியில் மரபு அடிப்படையில் இதுதான் ஒரு கண்ணியமான ஒரு போக்காக பார்க்கப்படும். இதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு ஈஸியாக நான் சொல்கிறது புரியும். சில பேர் யோசிக்கலாம், ஆஹா இனிமேல் அவர் வந்து விஜய் திட்டவே மாட்டாருப்பா அப்படின்னா, திட்டுவது நம்முடைய நோக்கம் அல்ல, சுட்டி காட்டுவது தான் நம்முடைய நோக்கம். அதைத்தான் செய்ய போகிறோம். நிச்சயமாக நம்முடைய பணி எப்போதும் போல தொடரும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். ஒவ்வொரு நாளும் நமக்கு புது புது கண்டென்ட்டுகளை இவர்கள் கொடுப்பார்கள். அந்த இவர்கள் என்பது யார் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களை சந்திக்கிறேன் மீண்டும். நன்றி, வணக்கம்.